My precious friend, it's a great joy to meet you today at the beginning of this month. விலையேறப்பெற்ற என் நண்பர்களே, இந்த புதிய மாதத்தின் ஆரம்பத்தில் இன்று உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். God has a special blessing for you for this month. இந்த மாதத்திற்கென்று தேவன் விசேஷித்த ஆசீர்வாதங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். First of all, let me wish you, dear friend, who is celebrating your birthday, a happy birthday. முதலாவதாக பிறந்த நாளை கொண்டாடுகிற நண்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறுகிறேன். And those of you who are going to celebrate your wedding anniversary this month, happy wedding anniversary. God bless you. இந்த மாதத்தில் திருமண ஆண்டு நிறைவை காண இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு திருமண நாளை காண தேவன் உதவி செய்வாராக. If you are going to face a day which has broken your heart, where you have lost a loved one, may God's comfort come upon you this month. உங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து இதயத்தில் துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளை நீங்கள் சந்திக்கிறதா இருந்தால் தேவனுடைய ஆறுதல் உங்கள் உள்ளத்தை நிரப்புவதாக. May the glory of God come and cover you and grant you His solace and comfort. தேவனுடைய மகிமை வந்து உங்களை மூடி அவருடைய ஆறுதலையும் தேறுதலையும் உங்களுக்குள் அருளுவதாக. Today I want to share with you the blessing that God has for you this month. இன்றைக்கும் இந்த மாதத்திற்கு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். If you read Isaiah 65 from verse 21 to 24. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை God gives you 3 promises. தேவன் உங்களுக்கு 3 வாக்குத்தத்தங்களை தருகிறார். One, he says, you will build houses and you will live in them. ஒன்று அவர் சொல்லுகிறார், நீங்கள் வீடுகளை கட்டி அந்த வீடுகளிலே குடியிருப்பீர்களாம். It will not be you building the houses and somebody else enjoying them or living in them. நீங்கள் வீடுகளை கட்டுகிறதும் வேறு யாரோ அந்த வீட்டிலே குடியிருந்து மகிழ்கிறதுமாய் இராது. And he says you will plant vineyards and you will enjoy the fruit. நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள், அவைகளின் கனியை நீங்கள் புசிப்பீர்கள். It will not be you planting the vineyards and somebody else enjoying it. நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. Your degree that you are earning will be a blessing to you. உங்கள் பட்டங்களில் நீங்கள் சம்பாதிக்கிற வருமானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். It will not be that you will use your degree and work for someone else and they would take off with the money or the profits or the producers and enjoy themselves, leaving nothing for you. கடின உழைப்பில் பட்டம் பெற்றிருக்கிற உங்கள் கல்வி அறிவில் வரும் சம்பாத்திய லாபத்தை வேறு யாரோ அனுபவிக்கிறதாக, உங்களுடைய உற்பத்திகளின் பலனையும் ஆசீர்வாத முதலீடுகளின் திரட்சியையும் வேறு யாரோ அனுபவிக்கிறதுமாயிராது. Some people say, brother, I'm working so hard, but my family members are eating away all the money. I have nothing in my hands for myself. நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் என் வீட்டார் எடுத்துக் கொள்கிறார்கள், எனக்கென்று என் கையிலே செலவழிக்க பணமே இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறது இனி இராது. I work so hard, but my boss takes all the credit and he gets all the benefits. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் என்னுடைய எஜமானனுக்கு தான் எல்லா பேரும் புகழும் கிடைக்கிறது. Like this, maybe you are saying, all the efforts that I put in, I am not reaping the benefits. ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லலாம், எவ்வளவு பிரயாசப்பட்டு நான் முயற்சி எடுத்தாலும் எனக்கு அதனால் ஒரு பயனும் கிடைப்பதில்லை. Some of you may be saying, I am earning so much money, brother, but everything is getting drained through wasteful expenditure. I don't know, the money doesn't stay in our hands. சிலர் சொல்லுகிறீர்கள், எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறேன் சகோதரனே, ஆனால் ஒரு பைசாவும் கையில் நிற்பதில்லை, வீணான செலவுகளிலே விரயமாகி விடுகிறது, ஏன் தான் பணம் நிற்கவில்லையோ தெரியவில்லையே. But you must know, God says from this moment it will stop. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட வீணான கிரியைகள் செலவுகள் இன்றோடு நிற்கும். You will work and you will build houses and you will live in them or enjoy them. நீங்கள் உழைப்பீர்கள், வீடுகளை கட்டுவீர்கள், அந்த வீடுகளிலே குடியிருந்து மகிழ்ந்து அனுபவிப்பீர்கள். You will plant vineyards and you will enjoy their fruit. நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள், அதன் கனிகளை புசிப்பீர்கள். This is God's plan for you. இதுதான் உங்களை குறித்த தேவனுடைய திட்டமாகும். Building a house is always God's business. ஒரு வீடை கட்டுவது எப்பொழுதுமே தேவனுடைய வேலையாய் இருக்கிறது. God says
In Psalm 127 and verse 1, unless the Lord builds the house, it will be vain for the person who builds it by himself. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் வீட்டை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதாவாயிருக்கும் என்று 127 சங்கீதத்தின் 1 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். Building a house here doesn't signify just building a physical house for you where you live in it. வீடு என்று இங்கே சொல்லும் பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் தங்கி குடியிருக்கக்கூடிய ஒரு கட்டட அமைப்பை மாத்திரம் அது குறிக்கவில்லை. Your body is the house of God. உங்கள் சரீரம்தான் தேவனுடைய வீடாய் இருக்கிறது. God says, would you build your body so that I might come and live in it? இன்று தேவன் உங்களை பார்த்து நான் வந்து வாசம் பண்ணும்படி உன் சரீரத்தை எனக்கு வீடாய் கட்டுவாயா என்று கேட்கிறார். Yes, that's why he says in Revelation 3:20. ஆம், அதனால் தான் வெளிப்படுத்தல் 3:20 அவர் சொல்லுகிறார், I am standing at the door and I am knocking. நான் வாசற்படியிலே நின்று தட்டிக்கொண்டே இருக்கிறேன். If anyone hears my voice, ஒருவன் என் சத்தத்தை கேட்பானானால் I will enter in கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். and I will sup with her. அவனோடு கூட நான் போஜனம் புசிப்பேன். I will eat with her. அவளோடு கூட நான் சாப்பிடுவேன். I will enter in. நான் உள்ளே வருவேன். My friend, என் நண்பரே, God is waiting தேவன் காத்திருக்கிறார் that you would build a house for him in your heart. உங்கள் இருதயத்திலே அவர் தங்கி இருப்பதற்கு ஒரு வீட்டை கட்டுவீர்கள் என்று காத்திருக்கிறார். And when you build a house for God in your heart, you will enjoy your own life. உங்கள் இருதயத்திலே தேவன் தங்கி இருக்க ஒரு வீட்டை கட்டினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவித்து மகிழ்வீர்கள். They will build houses and they will enjoy it, says the Lord. அவர்கள் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருந்து மகிழ்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Then whatever you do will begin to prosper. அதற்கு பின்பு நீங்கள் எதை செய்ய துவங்கினாலும் அது வாய்க்கும் செழிக்கும். Psalm 1:3. சங்கீதம் 1:3 Because according to 1 Samuel 14:34, the Lord will stand by you and will prosper all the work that you do. ஏனென்றால் 1 சாமுவேலிலே வாசிக்கிற வண்ணம் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்று உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். When you open your heart and say, Lord Jesus, come into my heart, he will come in. Then he will stand by you in every work that you do and it will prosper. நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து கர்த்தராகிய இயேசுவே என் இருதயத்துக்குள்ளே வாரும் என்று கூப்பிட்டால் அவர் உள்ளே வருவார். அதற்கு பின்பு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உங்களோடு கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். When you are studying, he will stand by you. நீங்கள் படிக்கும்போது உங்கள் பக்கத்திலேயே இருப்பார். And he says, I will sup with you. அவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன். Or I'll participate in whatever you do. இல்லாவிட்டால் நீ செய்கிற எல்லாவற்றிலும் நான் பங்கு கொள்ளுவேன். I'll not allow you to do everything by yourself. எல்லாவற்றையும் நீயாகவே தனியாக செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். Ask anything in my name, I will do it. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். So whatever you do in your life through your body, I will stand by you and prosper it. I will do it for you. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சரீரத்தை கொண்டு நீங்கள் எதை செய்தாலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். உங்கள் பட்சத்தில் இருந்து அதை வாய்க்க பண்ணுவேன். This is what Jesus says. இதைதான் இயேசு சொல்லுகிறார். And he will do it. அவரே அதை செய்வாராம். So this month, as you open your heart and say, Lord, come in, make my body, make my life your house, then you will see you enjoy everything that you do. It will prosper. ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய சரீரத்தை உம்முடைய வாசஸ்தலமாய் மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அவர் வந்து உங்களோடு இருந்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணுவார். At the same time, அதே நேரத்தில் when you open your heart to him, நீங்கள் உங்கள் இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுக்கும் போது you should not allow any worries to come. எந்த கவலையும் உங்களை பாதிக்க அவர் அனுமதிக்கவே மாட்டார். Trust him. அவரை நம்புங்கள். Pray every time before you do anything. எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கள். And ask the Lord to do it for you. உங்களுக்காக கர்த்தரே அதை செய்து முடிக்கும்படி கேளுங்கள். And believe that he will make you prosper in what you do and enjoy. நீங்கள் எதை செய்தாலும் அதை வாய்க்க பண்ணி அதில் நீங்கள் மகிழ்ந்து சந்தோஷப்பட அவர் உதவி செய்வார் என்று நம்புங்கள். And you will see the fruit of your labor prospering. உங்கள் கைகளின் பிரயாசம் வாய்க்கிறதை நீங்கள் காண்பீர்கள். And he says you will long enjoy the
work of your hands. அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பீர்களாம். Whatever you do will result in long-term blessing. நீங்கள் எதை செய்தாலும் அது நீண்டகால ஆசீர்வாதமாய் நிலைத்திருக்கும். Long-term prosperity. நெடுங்கால செழிப்பாய் தங்கியிருக்கும். He will be with you always. எப்பொழுதும் அது உங்களோடு கூடவே இருக்கும். Not just at the moment, but always. ஏதோ செய்கிற அந்த நேரத்தில் மாத்திரம் என்றல்ல, எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும். Yes, your future will be guaranteed by the same Lord who is in you. உங்களுக்குள் இருக்கிற இதே ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள் நிலைத்திருக்கும் என்று உறுதி கொடுக்கிறார். And you will have hope and peace at heart. உங்கள் இருதயத்திலே சமாதானமும் நம்பிக்கையும் என்னாலும் இருக்கும். Yes, you will build your family life, which will be a long-term blessing. உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நீண்டகால ஆசீர்வாத பாக்கியம் தரித்திருக்கும். Give you perfect health, which will be a long-term blessing. நீண்டகால ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய பூரண ஆரோக்கியத்தை தருவார். Your life will be full of peace, which is a long-term blessing. உங்கள் வாழ்க்கை நீடித்திருக்கும் சமாதானத்தால் நிறைந்திருக்கும். He'll give you degrees, which is a long-term blessing. நீடித்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் பட்டங்களை தருவார். Job, long-term blessing. நீடித்த ஆசீர்வாதமாய் இருக்கும் வேலையை தருவார். And anointing of the Holy Spirit to hear God's voice, long-term blessing. நெடுங்காலமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஆசீர்வாதமான பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள் தரித்திருக்கும். True, faithful people to stand with you, which is a long-term blessing. உங்களோடு கூட என்னாலும் பக்கபலமாய் நீண்ட காலம் இருக்கக்கூடிய மனுஷ ஒத்தாசை ஆசீர்வாதமாய் தருவார். You will long enjoy the work of your hands கைகளின் கிரியைகளை நெடுங்காலமாய் அனுபவிப்பீர்கள். as you let the Lord build your house. கர்த்தர் உங்கள் வீட்டை கட்ட நீங்கள் அனுமதிக்கும் போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கிடைக்கும். You have kept him with you. நீங்கள் அவரை உங்களோடு கூட வைத்திருந்தீர்கள். The psalmist says, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், Psalm 16 and 16 verse 8, சங்கீதத்தின் 8ஆம் வசனத்திலே, I have kept the Lord always before. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். He is on my right அவர் என் side. வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் I will not be moved. நான் அசைக்கப்படுவதில்லை. My friend, you will not be moved. என் நண்பரே, நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். And secondly, this verse says, இரண்டாவதாக இந்த வசனம் சொல்லுகிறது, in Isaiah 65 and verse 23, ஏசாயா 65:23ஆம் வசனம், they shall not labor in vain அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, or bear children for calamity, அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. and you and your children and your descendants shall be blessed. உங்களுடைய பிள்ளைகளும் அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சந்ததியாயிருப்பார்கள். Do not be afraid. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். There will be no misfortune in the life of your children or in your life as children. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த அபசகுனமும் வராது, அல்லது பிள்ளைகளாயிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தையும் இழக்கவே மாட்டீர்கள். Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. You will not have any misfortune, any calamities, says the scripture. உங்களுக்கு எந்த அபசகுனமும் நேரிடாது, எந்த நாச மோசமும் வராதென்று பரிசுத்த வேதவசனம் சொல்லுகிறது. There are many people who live in fear all the time. எப்பொழுதுமே பயத்திலேயே வாழ்கிற அநேகர் இருக்கிறீர்கள். The fear of man is a snare to man. மனுஷனுக்கு பயப்படும் பயம் மனுஷனுக்கு ஒரு கண்ணியாய் இருக்கும். Many young people have fear all the time. அநேக வாலிபர்களுக்கு எப்பொழுதும் பயம்தான். And because of that, calamity comes. அது நிமித்தம் நாச மோசம் நேரிடுகிறது. Whatever you fear, it will happen. எதற்கு நீங்கள் பயப்படுகிறீர்களோ அது உங்களுக்கு நடந்துவிடும். That's why the Lord Jesus says, அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், do not worry about what you will eat or drink or be clothed with. எதை புசிப்போம், எதை குடிப்போம், எதை உடுத்திக்கொள்வோம் என்று கவலைப்படாதீர்கள். Do not worry about the tomorrow. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். For every day will take care of itself. ஒவ்வொரு நாளும் தன் தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ளும். And he says, my mercies are new every morning. காலைதோறும் என் கிருபைகள் புதிதாயிருக்குது என்று அவர் சொல்லுகிறார். So you will not be consumed. ஆகவே நீங்கள் பட்சிக்கப்பட மாட்டீர்கள். So calamity will not overcome you. நாச மோசம் உங்கள் வாழ்க்கையை வாரிக்கொள்ளாது. You will be more than a conqueror. என்னுடைய அன்பினாலே இந்த உலகத்தின் வெற்றி வீரர்களை பார்க்கிறோம். Through my love, says the Lord Jesus. நீங்கள் மேலானவர்களாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். I love you. நான் உங்களை நேசிக்கிறேன்.
In all your tribulations, remember, I have conquered the world for you. உங்கள் பாடுகள் உபத்திரவ துன்பங்களிலெல்லாம் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதை நினைவில் So கொள்ளுங்கள். I will make you a conqueror over every calamity in the world. உலகத்தில் உண்டாகிற எல்லா நாச மோசத்தையும் மிஞ்சி ஜெயித்து நிற்கும் வீராதி வீரராய் நான் உங்களை நிறுத்துவேன். Because you are mine. ஏனென்றால் நீங்கள் என்னுடையவர்கள். Because you are mine. என்னுடையவர்கள். Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Today the Lord is ready to help you. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் காத்திருக்கிறார். Yes, I heard a beautiful testimony some time back in Lucknow. ஆம், கொஞ்ச நாட்களுக்கு முன்பு லக்னோவிலே ஒரு அருமையான சாட்சியை நான் கேட்டேன். A young man came and testified. ஒரு வாலிப சகோதரன் வந்து சாட்சி சொன்னான். Here's a beautiful testimony from Mr. Pratik Jain. திரு பத்திக் ஜெயின் அவருடைய சாட்சியை நாம் கேட்போமா? It'll lift your spirit. Listen to it. உங்கள் ஆவியை இது தட்டி எழுப்பும். இந்த சாட்சியை கேளுங்கள். என் பேர் பிரதீக் ஜெயின். நான் யூபியில் இருக்கிற பிஜ்னார்ன்ற ஊர்ல இருந்து வரேன். எங்க அப்பாவுக்கு ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. அது பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஸோ நான் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டே பிஸ்னஸையும் பார்த்தேன். நான் பிஸ்னஸில் ஜாயின் பண்ண பிறகு தான் எனக்கு தெரிய வந்துச்சு எங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ் ரொம்ப லாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறையா கடன் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு சொத்தில் நிறைய காசு போட்டிருந்தாரு. அவர் வாங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸில் எல்லா பணமும் முடங்கிருச்சு. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். அந்த சொத்தை விற்கிறதுக்கு நாங்கள் நிறையா முயற்சி பண்ணோம். ஈவன் புரோக்கர்ஸ்ட்டு கூட சொல்லி வச்சோம். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து பார்த்தோம். இருந்தாலும் அந்த சொத்தை வாங்குறதுக்கு யாருமே முன் வரல. 2006 வருஷத்தில் யாரோ ஒருத்தர் எங்ககிட்ட சொன்னாங்க, நீங்கள் டிவியில் ஒளிபரப்பாகிற இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை நேர நிகழ்ச்சியை சோனி சப் டிவியில் பாருங்கன்ட்டு எங்ககிட்ட சொன்னாங்க. அப்போ எனக்கு ஆண்டவரை பற்றி எதுவும் தெரியாது. நான் அந்த டிவி ப்ரோக்ராமை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து என் மனசில் ரொம்ப சமாதானமாக இருந்துச்சு. நான் மக்கள் சொல்கிற சாட்சியெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க எப்படி கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என் மனசில் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, கடவுள் அதே அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்வார்ன்ட்டு. என்னுடைய எல்லா பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிப்பார்னு நான் நம்பினேன். 2007 வருஷத்தில் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் நான் என்னை இணைச்சிக்கிட்டேன். நான் ஒரு கடிதம் எழுதினேன். அதில் என்னுடைய எல்லா பிரச்சனையும் எழுதி போட்டேன். நான் எவ்வளோ கடனில் இருக்கிறேன், எனக்கு வர வேண்டிய பணம் எப்படி வராமல் இருக்குது. எனக்கு பதில் கடிதம் வந்துச்சு, கடவுள் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் எல்லா பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிப்பார்னு. நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றியுள்ளவனாக இருக்கேன். ஏன்னா அடுத்த மாதமே ஆகஸ்ட் 2007 ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த சொத்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஒரு பெரிய நல்ல தொகைக்கு விற்க முடிஞ்சது. கடவுள் தான் அந்த சொத்தை எங்களுக்கு நல்ல விலைக்கு விற்க கிருபை செய்தார். எங்களுக்கு கிடைச்ச பணத்தை வச்சு எங்களால் எல்லா கடனையும் அடைக்க முடிஞ்சது. நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றியுள்ளவனாக இருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய பிஸ்னஸில் நான் செட்டில் ஆகும்போது என் குடும்பத்தில் இருக்கவங்க என்னுடைய திருமணத்துக்காக ஒரு பெண் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கடவுள் கிருபையில் மோனிகான்ற பெண்ணோட எனக்கு திருமணம் நடந்தது. என் பெயர் மோனிகா ஜெயின். நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். கடவுள் எனக்கு ஒரு நல்ல கணவரை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும்னு ரொம்ப தாகமாக இருந்தது. அதுக்கப்புறம் 2009 வருஷத்தில் கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதாவது டெல்லியில் நடந்த IOPM அதில் பங்கு பெறும்படி கிருபை செய்தார். Fill them now. Fill them now. Let all the family members begin to prophesy. Fill them with the Holy Spirit. You do it, Lord. அங்கே கடவுள் என்னை அந்நிய பாஷையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்னை நிரப்பினார். அதுக்காக நான் கடவுளை ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். 2009 ஆண்டில் நாங்கள் டாக்டர் பால் தினகரன் அவருடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றை டிவியில் ஸ்பான்சர் செய்தோம். அதில் நான் கொடுத்த ஜெப விண்ணப்பம், எனக்கு சுகப்பிரசவத்தில் ஆண்டவர் ஒரு அழகான குழந்தையை கொடுக்கணும்னு எழுதி கொடுத்திருந்தேன். டாக்டர் பால் தினகரன் எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணாங்க. May God give dear sister Monica a safe confinement and give you a beautiful child in Jesus name. प्रभु यीशु के नाम से परमेश्वर बहन मोनिका को एक सुरक्षित प्रसव दे और सुंदर बालक से आशीषित करे. I pray that the Holy Spirit shall come upon her right now. मेरी प्रार्थना इसी समय पवित्र आत्मा उन पर उतर आए. And she will bear this sweet child in a sweet way.
और बहुत ही अच्छे तरीके से वो सुंदर बालक को जन्म दे सके। 2010 ஆண்டில் ஜனவரி 8ஆம் தேதி எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். அவனுக்கு நாங்கள் அனுகிரகான்னு பேர் வச்சிருக்கோம். ஏன்னா அவன் கடவுள் கிருபையில எங்களுக்கு கிடைச்ச பையன். இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கும் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் குடும்பத்தினருக்கும் ரொம்ப நன்றி. எங்க மகனையும் இளம் பங்காளர் திட்டத்தில் இணைத்திருக்கிறோம். பிப்ரவரி 6ஆம் தேதி 2012 வருஷத்துல இப்படி நடந்தது. என்னுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. எனக்கு எப்படி அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், நெருக்கத்தில் இருந்தேன். அந்த சூழ்நிலை தொடர்ந்து இருந்துச்சுன்னா நான் 6 லட்ச ரூபா நஷ்டம் அடைஞ்சிருக்கணும். எல்லா பக்கத்துலேயும் எனக்கு சூழ்நிலை பாதகமாகவே இருந்துச்சு. அதிக டென்ஷனுக்குள்ளே நான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் பால் தினகரன் அவங்கள சென்னையில் போய் பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர்கிட்ட என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் எடுத்து சொன்னேன். அவர் மன உருக்கத்தோடு எனக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். என்னுடைய எல்லா பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும்னு அவர் எனக்கு ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறம் நான் பெரிய சமாதானத்தோடு ஊருக்கு போயிட்டேன். கடவுள் ஒரு அற்புதத்தை செஞ்சு கடவுள் என்னுடைய எல்லா பிரச்சனையிலேருந்தும் என்னை விடுபட செய்தார். அது ஒரு பெரிய அற்புதம். எனக்கு பாதகமாக இருந்த எல்லா ரிப்போர்ட்ஸும் எனக்கு சாதகமாக வர ஆரம்பிச்சிது. நான் கடவுளுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். கடவுள் என்னுடைய எல்லா நஷ்டத்துலேருந்தும் என்னை விடுவிச்சார். எனக்காக உருக்கமாக ஜெபிச்ச டாக்டர் பால் தினகரனுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கடவுள் எங்களுக்கு நிறைய அற்புதம் செய்திருக்கிறார். அவர் அற்புதங்களின் தேவனா எங்க வாழ்க்கையில இருந்திருக்காரு. எல்லா துதியும் இறைவன் இயேசுவுக்கே. What a great God we have. எவ்வளவு பெரிய மகத்தான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்க. God is ready to do it for you. உங்களுக்கும் கூட அவர் அப்படியே செய்வார். Every calamity will have to go from you எல்லா நாசம் மோசமும் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகன்றே ஆக வேண்டும். because you are God's partner. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பங்காளர்கள், Beloved child, தேவனுடைய பிள்ளை. don't be afraid. பயப்படாதீர்கள். And finally the blessing. கடைசியாக வரும் ஆசீர்வாதம் Isaiah 65:24. ஏசாயா 65:24. Before they call, I will answer. அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். Even when they are talking, I will listen. அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். What does God mean here? இங்கே தேவன் எதை அர்த்தப்படுத்துகிறார்? He says, your sons and daughters will prophesy. அவர் சொல்லுகிறார், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். Your young men shall see visions. உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். For that I will pour my spirit upon them. அதற்காக என் ஆவியை நான் அவர்கள் மேல் ஊற்றுவேன். Before you start praying, நீங்கள் ஜெபிக்க துவங்கும் முன்னமே He will never allow you to start praying in your own words, according to your own thoughts, with your own burdens. உங்கள் சொந்த நினைவுகளிலே, உங்கள் சொந்த பாரத்தின் அடிப்படையில், உங்கள் சொந்த வார்த்தைகளிலே நீங்கள் ஜெபிக்க அவர் அனுமதிக்கவே மாட்டார். As you start praying, He will pour His Spirit upon you, and the Spirit of God will begin to pray through you. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அவர் தம்முடைய ஆவியை உங்கள் மீது ஊற்றி விடுவார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து ஜெபிக்க துவங்கி விடுவார். And straight away, instead of praying, you will begin to prophesy. நீங்களே ஜெபிப்பதற்கு பதிலாக தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டிருப்பீர்கள். Prophesy God's plan for your life. உங்கள் வாழ்க்கை குறித்த இறைவனின் திட்டத்தை தீர்க்கதரிசனமாய் சொல்லுவீர்கள். The Holy Spirit will begin to pray for you. உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார். And answers will start coming when the Holy Spirit prays through you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலம் வேண்டுதல் செய்ய துவங்கிய உடனே பதில்கள் தானாய் வந்து கொண்டே இருக்கும். You will begin to see visions of what God has planned for you. உங்களை குறித்து தேவ திட்டத்தை குறித்த தரிசனங்களை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். So you will not cry and pray in the midst of your suffering, in the midst of your pain, in the midst of your fears. The Holy Spirit will show you visions about the great things He has prepared for you. ஆகவே உங்கள் பாடுகளின் மத்தியிலே, பயங்களின் மத்தியிலே, உங்கள் வலி வேதனையின் மத்தியிலே நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்க மாட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கும் மகத்தான திட்டங்களை வெளிப்பாடாய் தரிசனமாய் காண்பித்துக் கொண்டே இருப்பார். And you will jump with joy and praise the Lord and pray with faith. நீங்கள் ஆனந்த சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பீர்கள். விசுவாசத்தோடு தேவனுக்கு முன்பாக வேண்டுதல் செய்து மகிழ்வீர்கள். And you need not even talk to somebody else. God Himself will answer. நீங்கள் மற்றவர்களோடு பேச வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. தேவனே அவர்களுக்கு பதில் கொடுத்து விடுவார். As you are just talking, God will answer. நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே தேவன் பதில் கொடுத்து விடுவார். He is the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். No man need to be approached by you for help. God will bring that blessing through people, through circumstances, and through your own efforts. உதவிக்காக நீங்கள் எந்த மனுஷனிடமும் போய் கை நீட்ட வேண்டிய தேவையே இல்லை. தேவனே அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் மக்கள் மூலமாக, சூழ்நிலைகளின் மூலமாக, உங்கள் சொந்த கைகளின் பிரயாசத்தின் மூலமாக உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். God will honor you, தேவன் உங்களை கனம் பண்ணுவார், making you prophesy your blessings through your own tongue. உங்கள் நாவின் மூலமாகவே உங்களுக்கு ஆசீர்வாத தீர்க்கதரிசன உரையை உரைக்க வைப்பார். Then when you ask
according to that prophecy, according to that plan of God, God will answer. The blessing will keep coming. பின்பு அந்த தீர்க்க தரிசனத்தின்படி, அந்த தேவ திட்டத்தின்படி நீங்கள் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ள தொடங்கிய உடனே தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். பதில் தானாய் வந்து கொண்டே இருக்கும். You will surely be blessed. மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். This is God's plan for His blessing for you this month. இதுவே இந்த மாதத்திற்கான உங்களுக்குரிய தேவனுடைய ஆசீர்வாதத்தின் திட்டமாகும். Shall we pray and receive this blessing? நாம் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா? Loving Heavenly Father, அன்புள்ள பரலோக பிதாவே, these are your partners, இவர்கள் எல்லாரும் உம்முடைய பங்காளர்கள், your young partners, உம்முடைய இளம் பங்காளர்கள், your family blessing partners, உம்முடைய குடும்ப ஆசீர்வாத திட்ட பங்காளர்கள், your business blessing plan partners, உம்முடைய தொழில் ஆசீர்வாத திட்ட பங்காளர்கள், your Sisha partners, உம்முடைய ஷீஷா பங்காளர்கள், your campaign partners, உம்முடைய பிரார்த்தனை திருவிழா கூட்டங்களின் பங்காளர்கள், your Karunya partners, உம்முடைய காருண்யா பங்காளர்கள், your Jesus calls partners, உம்முடைய இயேசு அழைக்கிறார் பங்காளர்கள், your prayer partners. உம்முடைய ஜெப பங்காளர்கள். Honor them, Lord. இவர்களை கனம் பண்ணும் கர்த்தாவே, Honor them, Lord. இவர்களை கனம் பண்ணுவீராக. Bless them. இவர்களை ஆசீர்வதியும். Enter into their hearts now. இப்பொழுதே இவர்கள் இருதயங்களுக்குள் பிரவேசிப்பீராக. Make their hearts, their bodies, their lives your home, Lord Jesus. இவர்கள் இருதயங்களை, இவர்களுடைய வீடுகளை, இவர்கள் வாழ்க்கையை உம்முடைய குடியிருக்கும் வீடாக மாற்றிவிடும் இயேசுவே. And do everything for them. இவர்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்வீராக. Bless them as they work. இவர்கள் செய்யும் வேலையை ஆசீர்வதியும். Prosper everything. இவர்கள் செய்யும் எல்லாவற்றையும் வாய்த்து செழிக்க பண்ணும். From today, let them work with joy, study with joy. சந்தோஷத்தோடு உழைப்பார்களாக, மகிழ்ச்சியோடு படிப்பார்களாக. Give them 100% results. 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். Lord, please bless them and stop every calamity. கர்த்தாவே, தயவு செய்து இவர்களை ஆசீர்வதித்து எல்லா நாச மோசங்களையும் உம்முடைய வாழ்க்கை விட்டு துரத்தி விடுவீராக. Prosper them. இவர்கள் வழிகள் வாய்க்கட்டும், Prosper them. செழிக்கட்டும். And always show that you have a plan for their life, Lord. இவர்கள் வாழ்க்கை குறித்து நீர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர் என்பதை எப்பொழுதும் காண்பித்தருளும். Whoever is sick, heal them right now. வியாதியோடு இருந்தால் இப்பொழுது இவர்களை குணமாக்கும். Let every sickness go. எல்லா நோய்களும் விலகி ஓடி போவதாக. Let every debt and borrowing go. கடன் வாங்குதல் வாழ்க்கை விட்டு மறைவதாக. Let every darkness in their life be changed and prosperity and peace come. வாழ்வில் இருக்கிற இருளெல்லாம் மாறி போகட்டும், செழிப்பும் சமாதானமும் குடியேறட்டும். Father, பிதாவே, I pray that answer everyone who is praying with me now. என்னோடு இணைந்து இப்பொழுது ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். Father, பிதாவே, anoint them, இவர்களை அபிஷேகியும். make them prophesy, இவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வையும். make them see visions, தரிசனங்களை காண அருள் புரியும். and make them speak your plans through prophecy through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தீர்க்க தரிசனமாய் தங்கள் வாழ்க்கை குறித்த திட்டங்களை பேச தயவு செய்வீராக. Let your plans come to pass. உன் திட்டங்கள் எல்லாம் கைகூடி வரட்டும். Give you all the glory because you are doing that for them, Lord. இவர்களுக்காக நீர் இவைகளை செய்ய போகிறபடியால் எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Have a very blessed month and may God be with you in an abundant measure. ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மாதத்தை அனுபவிப்பீர்களாக. அபரிவிதமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. Enjoy your life. உங்கள் வாழ்க்கையை அனுபவித்து மகிழுங்கள். Thank you for being a partner with the ministry. ஊழியத்தில் பங்காளராய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். Continue to do your best. உங்களால் இயன்றதை தொடர்ந்து சிறப்பாய் செய்யுங்கள். May God make you increase. கர்த்தர் தாமே உங்களை பெருக பண்ணுவாராக.